அதனால அம்மா ஆள் வந்தாதான் சரிப்பட்டு வரும். அம்மா கூப்பிட்டுருவோமா? அம்மா அம்மா ஒரு விசா வருங்கம்மா. அவருமா முடியாது சார். நீங்க சொன்னீங்களா அவரு? அவரு சின்ன பொண்ணு. ஆமா. ஐயோ அம்மா அம்மா சின்ன பொண்ணு இங்க வாங்க. ஐயோ அம்மா அழகுமா. இன்னொன்னு எனக்கே தவிர சின்ன வயது தேர் விஜயன், இலை விஜயன், வில்லேந்திய வீரன். ஐயோ இத்தனை அரண்மனைகள் அவருக்கு இருக்குது. அற்புத சிங்காரன், ஆனழகன், அற்புதமானவர். ஐயோ வந்துட்டாரா? ஐயோ சின்ன பொண்ணு நான் பார்த்துக்கிட்டே 12 வருஷம் ஆச்சு. நீங்க சீக்கிரம் அம்மா பாத்துக்கிறேன். ஒரு வருஷமா 12 வருஷமா காத்துறது எல்லாம் வேஸ்ட். அவருக்கு மாறி முடிச்சிருச்சுமா. என்னடி நீ ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. நீங்க 12 வருஷம் தவறு இருந்தா அவருக்காக காத்திருந்தீங்கல்ல. அவருக்கு அங்க ஒண்ணுமே இல்ல தெரியுமா? ஏன்னா கை காலு மூக்கு கண்ணு காது எதுவும் இருக்க வேண்டியது இல்லம்மா. அவரை நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் அரண்மனையில அதிக வேலை இருக்குன்னு சொல்லி அப்பா ஆள் அனுப்பிச்சுருக்காரு. சீக்கிரமே போங்க. நாங்க போய் வேலை பார்க்கணும். நீங்க அவரு போறதுதான் போறோம். உங்களுக்காக கஷ்டப்பட்டு அடையாளத்தான் கண்டுபிடிச்சு உங்க மன்னரை உங்களுக்கு தேடி தந்துருக்கோம். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கிறத ஒரு ஓரமா தலைமுறை என்ன தெளிவா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. லைவ்ல போய்கிட்டே இருக்கு. உள்ள போய் பார்த்துட்டு போறேம்மா. நீங்க காதல் பண்றீங்க. அப்ப நாங்க போயிட்டோம். இந்த வனம் என்னுடைய சொந்த வனம். இந்த வனத்திற்கு என்னை தவிர என் சகிமான்களை தவிர வேற யாரும் வர முடியாத வனம். அப்படி இருக்க என் வனத்தின் வழியாக புதிதாக ஒரு ஆண்மகன் வந்திருக்கிறார் என்றால் அவர் யார்? எந்த நாட்டை சார்ந்தவர்? தாய் தந்தையார்? அவர் குலம் என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொள்வது என் குலத்திற்கு மேன்மை. சுவாமி வணக்கம். வாழ்க பல்லாண்டு. சிவனுடைய அருளை பற்றி நீ பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் அம்மா. வணக்கம் சுவாமி. எந்த ஊரு, எந்த தேசம், எங்கிருந்தோ இங்கு வந்தே
அர்ஜுனன், அர்ஜுனன், சகாதேவன் என்று சொல்லப்பட்ட 5 பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தோம். தருமனுக்கும் பீமனுக்கும் இளையவன், நகுலனுக்கும் சகாதேவனுக்கும் மூத்தவன் அர்ஜுனன் என்று சொல்வார்கள் என்னுடைய பெயர் நாமத்தை. குருநாடு குருகுலம் குந்தி தேவி பெற்ற மக்கள் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவர் நீங்கள். ஆமா. சரி, யாருங்கிற விவரத்தை சொல்லிட்டீங்க. குருநாடு குருகுலம் குந்தி தேவி பெற்றெடுத்த மக்களுக்கு நாடு இருக்கும், நகரம் இருக்கும், அரசர்கள் நீங்க. ஆமா. இந்த உடை இந்த அணிகளும் என்னத்துக்கு? ஆமா, நானும் எங்களுடைய பெயர் இருந்து பெற்றெடுத்தேன். சண்டால பாவி துரியோதனன் செய்த சூழ்ச்சியால் நாடு நகரங்கள் பொன் பொருள் சீம சிங்காரம் அத்தனை இழந்து நாட்டு விட்டு காண்பிக்கு வந்து ஒவ்வொரு வனமாக ஒவ்வொரு வருடத்திலே கடந்து வந்தோம். அப்பொழுது எங்களுடைய மாயக்கண்ணன் சொன்ன பிரகாரம் அந்த துரியோதனை கொல்ல வேண்டுமானால் 5 யாராவது ஒருவன் சதாமணி தரித்து சன்னியாசி போல் ரூபம் கொண்டு பூமியை பார்த்த கண்டால் பின்திரும்பி பாராமல் அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா வெள்ளிங்கிரி ஆண்டவா என்ற பெயர் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு வடகைலாசம் ஈழவட பழங்கிப்பாறு சென்று 91 தபக்கப்பத்து நட்டு ஈஸ்வரன் நோக்கி தவம் இருந்தார். ஈஸ்வரன் இடதுகரத்தால் இருக்கக்கூடிய பாசுவத அத்திரம் தங்களுக்கு கிடைக்கும். எதிராளியை கொள்ளலாம், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தை அழிக்க வேண்டும். என்னுடைய அண்ணராகிய தர்ம பூபதியை செங்கோடி அந்த சிம்மாசனத்திலே அமர வைக்க வேண்டும் என்ற ஆசையிலே அந்த சிவனே தஞ்சம் என்று சென்று கொண்டிருக்கின்றேன். அம்மா, ஓஹோ, நாடிலிருந்து நகரமிலிருந்து மண்ணிலிருந்து மனையிலிருந்து எதிராளியை ஜெயிப்பதற்காக நீலவனம் பழகி பார போறீங்க. உண்மைதான். இந்த தவ உடையில ஆமா, அரசர்களா இருந்தா ஆண்டியா போயிட்டீங்க. இப்ப உண்மைதான் அம்மா. அரசர்கள் ஆகிறதுக்கு நீலவனம் பழகி பார போய் பாசுவத கரையை வாங்கிட்டு வந்து எதிராளியை ஜெயிக்கணும். பாசுவத அத்திரத்தை வென்றால் தான் நாடு நகரங்களை மீட்க முடியும். அதனால இந்த வனம் வழியா வந்தேன்னு நீங்க சொல்றீங்க. இந்த வனத்தின் வழியாக நான் சதாமணி தரித்து சன்னியாசி போல் ஆண்டி கோலத்திலே ஆண்டவனே தஞ்சம் என்று சென்று கொண்டிருக்கின்றேன். நீங்க நினைக்கிறீங்க. ஆமா, அது உங்களோட தவறு. இது விதியின் பலன். நீங்க என் வனத்தின் வழியா வரணும்னு. இந்த வனம் என்னுடைய சொந்த வனம். இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேன்ல, என்னை யாருன்னு கேட்டீங்களா? தாங்கள் யார்? இந்த வனத்திலே வந்து எனக்கு தாங்கள் யார் என்ற எண்ணியும் விவரத்தை கேட்டு அந்த விவரத்தையும் அறிந்து கொண்டு எம்மிடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். அம்மா, தங்களை பார்த்தால் ஒரு இளவரசி போல் தெரிகிறது. தாங்கள் யார்? இந்த வனத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னை பார்த்து இளவரசி மாதிரி தெரியுதா? ஆமா. பார்த்துட்டீங்களா? இல்லையம்மா, தங்களுடைய பேச்சு பார்க்கும் பொழுது தாங்கள் வரவேற்பு கொடுக்கக்கூடிய அந்த தோரணையாகப்பட்டது அனைத்துமே பண்புக்குரியவள் என்பதை என்னுடைய மனமாகப்பட்டது அறிந்து கொண்டது. பண்புக்குரியவள்ங்கிறது தெரிஞ்சிருச்சா? நிச்சயமாக பேச்சுல தெரியும். பேச்சுல தெரிஞ்சிருச்சா? ஆமா. உங்களை பிள்ளை நான் ஒரு இளவரசிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நிச்சயமாக. ஆனா நீங்க இந்த வனத்தின் வழியா ஏன் வந்தீங்க நான் சொல்லட்டுமா? நான் தவத்திற்காக சென்று கொண்டிருக்கிறேன். சாமந்தபுரி ஆளப்பட்டு வரும் சந்தான ராஜன் மகள் நான். என் பெயர் ஏழகன். இந்த வனம் என்னுடைய சொந்த வனம். இந்த வனத்திற்கு என்னை தவிர என் சகிமார்களை தவிர யாரும் வர முடியாத வனம். முக்கியமாக ஆண்கள் யாரும் வரக்கூடாத வனம். அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் என் வனத்தின் வழியாக வந்திருக்கிறீர்கள் என்றால் என்ன காரணம் என்று நான் சொல்லவா? சிவனை காண வேண்டும் விதியின் பலன். அதனால் இந்த வனத்தில் வந்து கொண்டிருக்கிறேன். சொல்கிறேன், கொஞ்சம் எனக்கும் தங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? இல்லையம்மா, பொறுமையா கேளுங்க. பொறுமையாக வாழ்க்கையில பொறுமை ரொம்ப முக்கியம். இல்லையம்மா, 12 வருஷம் காத்திருக்கேன். அந்த பொறுமையின் காரணமாகத்தான் நான் ஆண்டி கோலத்திலே ஆண்டவனே தஞ்சம் என்று சென்று என் குலதெய்வமாகிய தாயாகிய ஈஸ்வரியிடம் சென்று தாயே ஈஸ்வரி எனக்கு திருமண ஆசை வந்துவிட்டது அப்படி என்று சொன்ன பொழுது மகளே ஏலகண்ணி உன் மனதில் கேட்ட மன்னவர் வேண்டும் என்றால் 12 வருடம் இந்த வனத்தில் நீ பாரதவம் இருக்க வேண்டும். பாரதவம் இருந்தா என்றால் அந்த பாரதவத்தின் முடிவின் நன்னாளில் உன் மனத்தின் வழியாக உன் மனதில் கேட்ட மன்னவர் வருவார். அந்தவரை நீ கணவராக ஏற்றுக்கொள் என்று எனக்கு சொன்ன வரம். சரி. சில அங்க அடையாளங்களையும் சொன்னாங்க. அப்படியா? அந்த அங்க அடையாளங்கள் முழுதும் தாங்களிடம் நான் கண்டேன். தற்பொழுது நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்க நினைக்கலாம் ஏவனத்தின் வழியா வந்தது தவமுடியோட போய் நீலவன பழகி பாறையில பாசுவதக்கனை வாங்கணும்ன்றதுக்காக. உண்மைதான். நீங்க கல்யாணம் நான் பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்.
நீங்க சிவனை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டேன். ஆத்து மணல கூட எண்ணி கொள்ளலாமா? ஆத்து மணல் இருக்கிற பொண்டாட்டிகளோட எண்ணிக்கைக்கு கணக்கு வழக்கே இல்ல. சரி. போய்கிட்டே இருப்பாராம். உரல்களுக்கு சேலை கட்டியிருந்தா கொஞ்ச தூரம் போயிட்டு ஐயோ அது யாரும் பார்க்காம வந்துட்டமே திருப்பி வந்து அந்த சேலையை தூக்கி விட்டு ஆம்பளையா பொம்பளையான்னு பாக்குற ஈன புத்தி கொடுத்தவரை நீங்க வந்து பொம்பளை பிள்ளை ஆசை இல்லைன்னு சொல்லுவீங்க. நான் அதை அழுத்தம் கேட்டுட்டு போனா இல்லையப்பா, எனக்கு பெண்ணாசை இருந்தது. அது ஒரு காலத்திலே. ஆனால் நான் செங்கோல் என்ற சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிற தருவாயிலே எந்த விதமான கவலையும் இல்லாமல் நாங்கள் அனைவருமே துள்ளித்திருந்த கண்டுகளை போல அஸ்தாபுர நாட்டில் இருக்கிற தருவாயிலே பெண்ணாசை எனக்கு இருந்தது. தாங்கள் சொல்வது உண்மைதான். ஆத்து மணலை எண்ணினாலும் அர்ஜுனுடைய மனைவிமார்களை எண்ண முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது எனக்கு பெண்ணாசை என்பதே கிடையாது. அது எப்படி மனுஷனா பிறந்தா அப்பக்கப்ப மனசு மாறுமா? இல்லையம்மா, தன்னோட செயல்கள் குணநலன்கள் மாறிடுமா? என் மனம் முழுவதும் சிவனையே நாடிக்கொண்டிருக்கிறது. அப்படி எப்படிங்க பொம்பளை மண்ணாசல்ல சரி, மனையாசல்ல சரி, பொன்னாசல்ல பொருளாசல்ல சரி, பெண்ணாசல்லன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? உலகத்துல பிறந்த ஆம்பளை இருக்கு, பொம்பளை ஆசல்லாம இருக்குமா? பொம்பளை இருக்கு, ஆம்பளை ஆசல்லாம இருக்குமா? எனக்கு அது தேவையில்லை. உங்களோட வாக்குவாதம் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. 12 வருஷம் உங்களுக்காக நான் காத்துட்டு இருந்திருக்கேன். எனக்கு பதில சொல்லிட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க. எனக்கு தேவை புருஷன், எனக்கு தேவை தாலி. நீங்க தான் எனக்கு வேணும். நீங்க என் கழுத்துல தாலியை கட்டி என்னை உங்க பொண்டாட்டியை ஏத்துக்க முடியுமா? முடியாது. ஆண்டுகள் 12 எனக்காக தவம் இருந்திருக்கின்றார். இன்னும் 12 ஆண்டுகள் தவம் இருந்தாலும் சரி. 12 வருஷம் காத்துருக்கேன். பதில சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு எங்க வேணாலும் போங்க. அப்படி இல்ல அப்படின்னா காலையில 8 மணி ஆனாலும் இந்த இடத்த விட்டு விட மாட்டேன். அப்பா, ஆண்டுகள் 12 எனக்காக தவம் இருந்திருக்கின்றார். ஆக அந்த தவத்தினுடைய அருமை பெருமை உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? என்னை அடைய வேண்டும் என்பதற்காக நீ தவம் இருக்கின்றாய். உன்னுடைய தவம் படித்து விட்டது. ஆனால் நான் பாசுவது அத்தலத்தை வெல்ல வேண்டும் என்று சொல்லி தவக்குளத்திலே இந்த வழியாக சென்று கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தவமும் இன்னும் படிக்கவில்லை, என்னுடைய லட்சியமும் நிறைவேறவில்லை. ஆகையால் என்னை விட்டுவிடு. நான் சீக்கிரமாக செல்ல வேண்டும் சிவனை காண்பதற்காக. பேசிட்டீங்களா? நாடிலிருந்து நகரமிருந்து மண்ணிலிருந்து மணிலிருந்து எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு வருங்கால இளவரசி நான் என்ன சொல்றேன்னா உங்களை நான் எதுவுமே சொல்லல. என் கழுத்துல தாலியை கட்டிட்டு தாராளமா நீங்க நீலவனம் பழனி பாறை போங்க, பாசவதக்கனையை வாங்கிட்டு வாங்க, எதிராளியை ஜெயிச்சுட்டு என்னையும் நம்ம நாட்டுக்கு சேர்த்து கூட்டிட்டு போங்க உங்க மனைவியா. இல்லையப்பா, நான் தன்னை திருமணம் முடிக்கக்கூடிய நிலைமையிலே நான் இல்லை. ஐயா பெரியவரே மன்னவரே அறிவில் சிறந்தவரே என்னை கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்படி இல்ல அப்படின்னா என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் கையை கூட பிடிக்க வேண்டாம், தவம் கேட்டு போயிடும். கண்ணே ஏலகண்ணி, நான் சென்று நீலவன பழங்கி பாரு சென்று பாசுபதக்கனை வாங்கி வருவரை நீ உன் அரண்மனையில் பத்திரமாக இருந்து எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு எங்க அப்பாட்ட கூட்டி கொண்டு விட்டுட்டு நீங்க போங்க. நீங்க வர்ற வரைக்கும் நான் வழி மீது விழி வைத்து காத்துக்கிட்டு இருப்பேன். பெண்களுடைய முகத்தையே பார்ப்பது பாவம் என்று நினைக்கக்கூடிய என்னை பார்த்தவே வேணாங்கிறேன். தங்களுடைய கருத்தை நான் எப்படி பிடிப்பேன்? ஏங்க, உங்களோட மனசு, உங்களோட செவியோட ஒரு சக்தி, நான் பேசுறத வச்சு நான் எப்படிப்பட்டவங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா. அப்படிங்கிறப்ப இன்னும் என் முகத்தை மட்டும் தான் பார்க்கல. பார்த்தீங்கன்னு வைங்க, நீங்க தவத்துக்கு போக மாட்டீங்க. அந்த பாவம் எனக்கு வேண்டாம். நீங்க தாராளமா போங்க, என்னை கல்யாணம் பண்ணிட்டு போங்க. அப்படின்னா எங்க அப்பாட்ட வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு வாங்க. இல்லையப்பா, நான் சொல்வதை கேள். என்னுடைய எண்ணமெல்லாம் தவத்திலே தான் இருக்கிறதே தவிர பெண்களை நினைக்கக்கூடிய நிலைமையிலே நான் இல்லை. பெண்ணை கண்டா பேய் கூட ஆசைப்படுமா? அது சாதாரண மனிதர்களுக்கு பெண்ணை கண்டால் பேய் கூட இருக்கும். முடிவா கேட்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாது. ஏனம்மா, திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த உலகத்திலே எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்னை மட்டும் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஏன் இவ்வளவு கட்டிட்டு போறாள் நான் கிடையாது. எனக்கு குலதெய்வம் எனக்கு கொடுத்த வரம், எனக்கு கொடுத்த அங்க அடையாளம். 12 வருஷமா உங்களை
என்னைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஏன் இவ்வளவு பிடிவாதம்? ஏங்க, உங்களுக்கு காது நல்லா கேட்கும்ல? 12 வருஷம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். எனக்காகனா அப்ப உங்களுக்காக காத்துட்டு இருக்காம யாருக்காக காத்துக்க முடியும்? எனக்காக காத்திருப்பது வீண். ஆதரவு சிவாவுக்காக காத்துக்கோங்க, எனக்கு தம்பி. அட எதற்காகனா கல்யாணம் பண்றதுக்காக கல்யாணம் முடிக்கணும், புள்ள குடி பெற்றுக்கணும், நம்ம நாட்டை ஆளுறதுக்கு இளவரசர் வேண்டாமா? சம்பவ மகாதேவா. ஒண்ணு இல்ல. சிவசிவா. அப்படி திரும்பி என்னை மட்டும் பாருங்க. அதிகாரி வெள்ளிங்கிரி ஆண்டவா. ஏன்னா எங்கடா இதுலதான் எதுல இதுலதான் வரசரா எல்லாம் அப்படியே இருக்குது. அதிகாரி வெள்ளிங்கிரி ஆண்டவா. ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பாருங்களே. பெண்கள் என்றாலே எனக்கு பிடிக்காது. ஏய், பெண்களை நான் ஏறெடுத்து சாமி, பார்க்கிறேன். எனக்கு அப்புறம் 2 பேரும் சபத்துல இருக்கிறோம். வார்த்தை பேசக்கூடாது, பேசாம இருக்க பொம்பளை பிள்ளைய பிடிக்கலையா நான் கேட்டு பேசாம இருக்கணும். நான் சும்மா என்னை ஏதாவது வாய தவம் செய்ய போகும் என்னை தடை செய்வதே நம்மா. உனக்கு அந்த உரிமை கிடையாதுமா. யாரு? சிவனை தவிர வேற யாரையும் நான் நினைக்க மாட்டேன். சிவசிவா சம்பவ மகாதேவா. உரிமை இருக்கலாம். அது உன் தாயாகி ஈஸ்வரியர் உனக்கு கொடுத்த வரம். 5 நிமிஷத்துல வர வச்சிருவேன். ஆ? பாருங்க. தவம் செய்ய போகும் என்னை தடை செய்வதே நம்மா. தடம் கொள்ளலாகுமா வேண்டாமமா. தடை செய்ய வேண்டாம், அந்த பாவமும் உனக்கு வேண்டாம். நான் சிவனையே நினைத்து சென்று கொண்டிருக்கின்றேன். ராசவலகரை யார்கிட்ட வாங்க போறீங்க? சிவபெருமானிடத்திலே. சிவபெருமானின் மனைவி யாரு? பார்வதி தேவி. பார்வதி தேவி கிட்ட வர வாங்குனது நிஜமா பொய்யான்னு நான் இப்ப நிரூபிக்கிற நேரம் வந்துருச்சு. அம்மா, ஏன் தவம் பெருசா இல்ல நீங்க போற தவம் பெருசா அப்படிங்கிற முடிவுக்கு இப்ப வந்தே ஆகணும். நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சீக்கிரமே போய் பாசவரக்கனை வாங்கிட்டு வந்து நம்ம நாட்டை ஜெயிச்சிடலாம். முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்தை விட்டு ஒரு அடி நகர முடியாது. வேண்டாம் அம்மா, ஏமகனே, அதே நினைப்பதும் சிவனாய். தடைகள் செய்ய வேண்டாம், என்னை வாழ்த்தி அனுப்ப வேண்டாம், என்னை தடுக்க வேண்டாம் அம்மா, தடுக்க வேண்டாம். சாமி, நான் உங்களை அனுப்புறீங்கன்னு சொல்றேன். பிறகு என்ன? மாட்டேன்னு நான் சொல்றேன். சரி. தாலியை கட்டுங்க, இல்லைன்னா வாக்கு வச்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு செஞ்சு போங்கன்னு சொல்றேன். நான் திருமணம் முடிக்கக்கூடிய நிலைமையில் ஏன் இல்லை. செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன்? எனக்கு நீங்க புருஷனா இருக்கணும், எனக்கு வேணும். நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும். 12 வருஷம் எங்கன்னா எடுத்து சொல்லு. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? யாரு? இனி முடியுமா? நான் இருவரில் ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? என்னால் முடியுமா? என் உள்ளத்தோடு கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து கனவு கண்ட பின்னே என்ன
அப்படிங்களா? அவ்வளவு அசிங்கமா இருக்குதா? பெண்கள் என்றாலே எனக்கு பிடிக்காது. பொம்பளை பிள்ளை எப்படித்தான் இறங்கி போக முடியும்? நான் பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். பொம்பளை பின்னாடியே ஆம்பளை உழ வைக்கணும். இல்லையம்மா, சும்மா போய்கிட்டு அது மற்ற ஆண்களுக்கு. என்னை போன்ற தவயோகிக்கு கிடையாது. உறுதியா கேட்கிறேன், நிச்சயமா. முடிவா கேட்கிறேன். இல்லை. என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? நீ எவ்வளவு வாதம் செய்தாலும் சரி, உண்மையாக, உண்மையாக, உறுதியாக, உறுதியாக, நிச்சயமாக, நிச்சயமாக சத்தியமாக சாமி, சத்தியம் மட்டும் பண்ணாதீங்க. வேண்டாம். என்னைய தேடி வர்ற நிலைமை இன்னும் சிறிது நேரத்துல உங்களுக்கு வந்துடும். நான் ஏன்னா நான் இருந்த தவத்தோட வலிமை அப்படி. அப்புறம் கொண்டாடி 12 வருஷம் ஒருத்தர மனசுல நினைச்சு மானசீகமா இருந்துகிட்டு இருக்கேன். என் தவத்தோட வலிமை என்னங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியல. ஆமா. பொம்பளை தானே, அவ சொல்றதுல அர்த்தம் இருக்காது, அவளை நம்ம அப்படியே போட்டு தள்ளி விட்டு போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்க. இல்லையம்மா, நீங்க நினைக்கிறது ரொம்ப தவறு சாமி. இல்லை. வேண்டாம். சிவனை தவிர வேற யாரையும் நான் நினைக்க மாட்டேன். ஐயோ தாரம். எனக்கு பெண்கள் என்றாலே பிடிக்காது. பாவம். இப்பதான் அப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் பத்திக்கிட்டு வருது. ஏமா ஒரு பொம்பளையிலே பிடிக்காம. என்ன? கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியாது. முடியாது. ஒரு காலம் முடியாது. ஓ மன்னவா, வா மன்னவா, ஆ? மன்னபூசூடவா மன்னவா, நடக்காது. ஓ மன்னவா, ஓ வெண்ணிலா, வா வெண்ணிலா, மன்னபூசூடவா வெண்ணிலா, ஓ வெண்ணிலா. நேற்று கனவாக நான் கண்ட இன்பம், இன்று நனவாக நீ இங்கு வந்தாய். நீ எத்தனை முறை மன்றாடி கேட்டாலும் சரி, சிவனை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன். நீ நினைப்பது நடக்காது. எனக்கு திருமண ஆசை என்பது வராது. அரிகரி வெள்ளிங்கிரி ஆண்டவா, என்னை விட்டுவிடு. நான் புறப்பட்டு சென்று வருகிறேன். நான் செய்த தவத்தின் பேரில் சத்தியக்கோட்டை போட போறேன். என் சத்தியக்கோட்டை தாண்டி ஒரு அடி உங்களால எடுத்து வைக்க முடியாது. அதன் பிறகு தெரியும் நான் செய்த தவத்தின் வலிமை என்ன. அது மதுரையில் முடிவா கேட்கிறேன், ஒரே ஒரு தடவை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாது? எத்தனை முறை கேட்டாலும் என்னால் முடியாது. முடியாதுல்ல? நிச்சயமாக இல்லையப்பா. உங்க மனசு மாறி இருக்குன்னா நான் ஈஸ்வரிய மாட்ட மன்னிப்பு கேட்டு நான் உங்களை கூட்டிட்டு போயிடுறேன். நீ எத்தனை கோடுகள் போட்டாலும் சரி, என் மனம் மாறாது. என் மனம் மாறாது. மாறாது? நிச்சயமாக முடியாது. முடிவாக நீ முடிவாக, இறுதியாக என் சத்தியக்கோட்டை தாண்டி உங்களால எங்கேயும் போக முடியாது. அப்படி போனீங்கனாலும் நீங்க செல்லும் காரியம் நிச்சயம்
தவத்தின் பேரில் சத்தியம் 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 குருவின் மேலான எச்சில் போகவில்லை போக வேண்டாம் ஐவரின் மேலான எச்சில் அடி வைத்து போக வேண்டாம் தாயின் மேலான எச்சில் தடுத்து போக வேண்டாம் சென்று பார்க்கலாம் என் சத்தியத்தின் வலிமை என் தவத்தின் வலிமை என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தாங்களாக என்னை தேடி வர வேண்டும் அரிகரி வெள்ளிக்கிரி ஆண்டவா சம்போ மகாதேவா இந்த ஏழகண்ணி மனத்திலே வந்த பொழுது ஏழகண்ணி பெண்ணாளர்கள் என்னை மனமளிக்கும் என்று தெரிவித்தார் மறுத்தேன் 7 சத்திய கோடுகளை போட்டு விட்டால் அதுவும் நான் காணப்போகும் சிவன் மீது ஆணையாக எனக்கு இத்தனை வித்தைகளை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருவின் மீது ஆணையாக 7 சத்திய கோடுகளை போட்டு விட்டாலே நான் என்ன செய்வேன் இந்த சத்திய கோடுகள் அனைத்துமே தாண்டி செல்ல வேண்டுமானால் அக்கினி சுவாலியாக வீசுகின்றது இந்த அக்கினியிலே நான் சென்றால் மாட்டு படித்து விடுவோம் போல் தெரிகிறது நான் என்ன செய்வேன் அன்றொரு நாள் காளியாதேவி 30 அடி கம்பத்தினுடைய கரத்திலே கொடுத்து பாலகா உனக்கு எந்த விதமான ஆபத்து ஏற்பட்டாலும் சரி காளி என்று வரவழைத்தால் முன்னால் வந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னார்கள் அந்த மரத்தின் பிரகாரம் இப்பொழுது காளியாதேவியை வரவழைக்க வேண்டும் அந்த காளி தேவியிடத்திலே தக்க உபாயம் அறிய வேண்டும் தாயே காளி வந்த சோழம் கொண்ட மாகாளி தாயே இந்த காந்திமனை காப்பாற்ற வேண்டும் எங்கிருந்தாலும் ஓடி வர வேண்டும் தாயே ஓடி வர வேண்டும் அம்மா ஓடி வர வேண்டும் தாயே காளி தேவி அங்கு கொடுத்த வரம் உண்மையானால் இப்பொழுது இந்த காந்திமன் வரவழைக்கின்ற நேரத்திலே என்னை வந்து காப்பாற்ற வேண்டும் தாயை காப்பாற்ற வேண்டும் எங்கிருந்தாலும் ஓடி வர வேண்டும் இந்த காந்திமனை காக்க வேண்டும் தாயே